நல்லெண்ணெய் ஊத்தணுமா? இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? நீங்க பாட்டுல கிண்டிட்டு பாட்டுல கிளம்பி போறப்படாது. நல்லெண்ணெய் ஒரு பாத்திரம் நிறை. அப்படியாமா? நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இந்த களி யாருக்கு நல்லது? களி நமக்கு நல்லது. அதுவும் நமக்கு தான் நல்லது. உளுந்தங்களி கிண்டுவது இப்படித்தான் இல்லையா? உண்மையிலே நம்ம ரொம்ப அழகாக கண்டக்டர் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். அவர்களுக்கு நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் சார்பாக ஒரு அற்புதமான கிஃப்ட். ஆமா, இப்போ இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து. ஆமா, இந்த உளுந்து வந்து எங்கன்னு இருக்கு? உளுந்து எதுல கிடைக்கும்? செடியா, கொடியா, மரமா? உளுந்து வந்து பருப்புங்க. அதான் உளுந்து பருப்பு தான். ஆமா, அந்த உளுந்து வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்னே. நான் ஒரு சிலரை கேட்டேன், உளுந்து வந்து ஒரு மரம் மாதிரி இந்த மாதிரி மரமா கிடக்கும், அதுல வந்து அப்படி சாட்டை சாட்டையா? இல்ல மரமா இல்லைங்க, சின்ன சின்ன செடியா இருக்கும். செடியா, கொடியா? கொடி கொடி கொடி. அதுதான் அந்த டவுட் தான் கேட்டுட்டே இருக்கேன். இப்போ நீங்க மாஸ்டர்னால உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ இந்த உளுந்தங்களின்னு சொல்லுவாங்கல்ல, களி கிண்டுற பார்த்துருக்கீங்களா? தெரியுங்க. அந்த உளுந்தங்களி எப்படி நான் கிண்டணும்? கொம்பு வச்சு தான் கிண்டணுங்க, அரிசி போட்டு.